Hello friends, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் physics பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட physics பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர் கூட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஆன்சர் கீ எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இது வந்து A டைப் क्वेश्चन பேப்பருக்கான ஒரு ஆன்சர் கீ தான். சோ ஃபர்ஸ்ட் அணுக்கரு கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டது. சோ இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது a^2/3. 2 தட்டை குவிலென்ஸ் ஒன்றின் வலைப்பரப்பின் வளைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 சென்டிமீட்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து முதன்மை குவாண்டம் எண் அதிகரித்தால் போர் அணுவின் மாதிரி எலக்ட்ரானுடைய திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, குறையும். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ். அடுத்து மின்தேக்கி ஒன்றின் மின்னேற்றம் செய்யப்பட்ட மின்னூட்டம் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஃபோர்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, 0.2a. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 1.24 eV. சிக்ஸ்த்துக்கு பார்க்கலாம். மின்னோட்ட பாயும் நீண்ட நேரான கடத்தினால் r தொலைவில் உள்ள ஏதேனும் புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி, 1/r. வெள்ளை நிற ஒளியினை உள்ள எல்இடியில் பயன்படுத்தப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வெள்ளை நிற ஒளி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் செவன்த்துக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 30 mH முதல் நெடுக்கம் பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எயித்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் தான் கரெக்டு. பின்வரும் மின்சுற்று எந்த லாஜிக் கேட்டிற்கு சமமானது? அப்போ நைன்த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர் கேட். ஆப்ஷன் பி, ஆர் கேட் தான் கரெக்டு. ஸோ டென்த்துக்கு பார்க்கலாம். டென்த்துக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டென்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுழின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 0, இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அலையுறும் எல்சி சுற்றில் மின்தேக்கியில் உள்ள பெரும மின்னோட்டம் Q ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, Q/√2. நெக்ஸ்ட்டு மின்சுற்றில் உள்ள மின்னோட்டத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? அப்போ 12க்கு வந்து ஆப்ஷன் டி, 3a. 12க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி, 3a தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 13 பார்க்கலாம். 13 வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாங் இரட்டை பிழை வந்து கேட்டிருக்காங்க. 13க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2:1. 2:1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எம் நிறையுடைய மின்னோட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு மின்தேக்கி திறனில் அளிக்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 15க்கு கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 2 மார்க்லாம் இதில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு போங்க. கீ ஆன்சர் நான் அப்டேட் பண்ணுறேன். மாசுட்டல் என்பதன் பொருள் என்ன? வாட் யூ மீன் பை டூப்பிங்? எக்ஸ்கதிரின் பயன்கள் யாவை? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மின்னேற்ற ஒளிமின் இறக்கம் என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் ஏரியா, நியூட்ரினோவின் பண்புகள், நுண்ணோக்கியின் எக்ஸ்கதிர்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுத்தப்படுகிறது? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் கால்வானா மீட்டர் ஒன்று எவ்வாறு வேர்ல்ட் மீட்டராக மாற்றுவாய்? எக்ஸ்பிளைன் த கன்சர்வேஷன் ஆஃப் கால்வானா மீட்டர் இன்டு வேர்ல்ட் மீட்டர். ஸோ அதே மாதிரி சராசரி பிணைப்பு ஆற்றல் வளைகோடு. நெக்ஸ்ட் வந்து பக்க இணைப்பின் மின்தேக்கி இணைக்கப்படும் போது தொகுப்பையின் மின்தேக்கு திறன், நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மார்த்திசை மின்னோட்டம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரானுடைய டி பிராகில் அணைத்திற்கான சமன்பாடு, கம்பியில்லா தகவல் தொடர்பு பண்பேற்றம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுழலின் திசையமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னோக்கசிக்கான கோவை, ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உட்பெருக்கத்தினை எழுதுக. நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்துகளில் ஏற்படும் விசை, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரான் அலைப்பண்பினை விவரிக்கும் டேவின்சன் ஜெர்மாமர் சோதனை, போர் கொள்கை கேட்டிருக்காங்க. டிரான்சிஸ்டர் அலைட்டீட்டியாக செயல்படும் விதம், நிலைமின்னியல் காஸ் விதி ரொம்ப முக்கியம். மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளம் உள்ள கம்பியினால் மின்புலத்திற்கான சமன்பாடு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் பார்த்துக்கோம். இதுக்கான கீ ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் மார்ச் 2020 பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ தான் இது. ஏ டைப் பி டைப் ரெண்டுக்கான கீ ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கான கீ ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க்லாம் இவ்வளோ தான் ஆன்சர். த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்.
அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட் அதனால் போதும் 2 மார்க் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு கீ ஆன்சர்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் பேப்பர் வேல்யூஷன்லாம் நடக்கும். ஸோ 2 மார்க்கு எப்படி மார்க் வந்து கொடுக்குறாங்க, 3 மார்க்கு எப்படி வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க, 5 மார்க்குக்கு மார்க் வந்து எப்படி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் கேம்பில் வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க. இதை ஒரு மாடலாக பார்த்துக்கோங்க. கம்பல்சரி 24 எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். ஸோ 3 மார்க்கான கீ ஆன்சர்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கால்வானாமீட்டர் இன்ட்டு வோல்ட் மீட்டர். ஸோ இது எழுதுனாலே 1 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த டயக்ராம்லாம் போடணும். டயக்ராமுக்குலாம் மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ கீ ஆன்சர்லாம் உங்கள் நோட்ஸில் இருந்தால் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீ ஆன்சரை வச்சு தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி எனி 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்கு, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி டிசி எனி 1 பாயிண்ட்டுக்கு 1 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் 5 மார்க்கான ஆன்சருக்கையும் விட்டுருக்காங்க. ஸோ 5 மார்க் ஆன்சருக்கையும் பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் நடக்குது, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் 5 மார்க் கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன கீ பாயிண்ட் எழுதுனா எப்படி மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன்லாம் நடக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.